நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க. மார்னிங் சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பிஸ்னஸை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஈவினிங்னா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவாங்க, வெளியிலலாம் போவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போதும், அவங்க வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கும், எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, பாட்டு இருக்கும், கூத்து இருக்கும், பேசுவாங்க, மைக் எடுத்து எல்லாம் நடக்கும். ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் அப்படி ஒரு பார்ட்டி, அதில் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கு பாடுறவங்கலாம் பாடுறாங்க, அப்புறம் எல்லாரும் கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்கிறது. அதில் ஒரு சின்ன பையன் கேட்டே விட்டான் அந்த அம்மாவை, ஏன் மேடம் அப்படியே இருக்கீங்களே, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு கேட்ட மாதிரி. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத வச்சு அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏது பார்த்துக்கலாம் டைம் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏன் வயசாக மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஏன் டைம் அப்படின்றாங்க. ஏங்க பீச்சுக்கு போல என்ன சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் ஏது பாருங்க டைம்ன்ற. ஏன்னா வயசாகுதுன்றது நம்ம மனசுலையும் மூளையிலையும் தான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் உடம்பு இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இருந்து உங்கள் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து, எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கட்டும், எவ்வளோ நல்லா இருக்கட்டும், தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்கு சொல்லுங்கள், ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. கவலை இல்லாமல் கவலையை யோசனையாக மாற்றிட்டு நிதானமாக சந்தோஷமாக திரிச்சுட்டு வேலை பார்த்து பாருங்க, உங்கள் முகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் அது பேர் புன்னகைன்னு பேர். மிச்சம் எதுக்குமே நகைன்னு பேர் கிடையாது. ஏன்னா நகை நம்மளை அலங்கரிக்க, இதுக்கு அந்த முகத்தை இது போல எதுவுமே அலங்கரிக்காது. அதனால தான் அது பேர் புன்னகைன்னு பேர். எப்பவுமே மனது தான் முக்கியம். 4 அடி லாங் ஜம்ப் தாண்ட முடியாத ஒருத்தர் பின்னாடி ஒரு நாய் அவர் ஆடு சதையை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னா 6 அடி உள்ள கால்வாயை சர்வதர்ம தாண்டி போயிடுவார். அப்ப மட்டும் எங்கே தாண்ட முடிஞ்சது? மனசு. அதே மாதிரி இந்த மலையை ஏறி அந்த பக்கம் போய் இறங்குங்க, 10 கோடி ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் மூட்டு வலின்னு உட்காந்துருக்கோம்? நம்ம எல்லாருமே ஏறி ஏன்னா சரிப்பா ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஏறிடலாம் அப்படின்னு. அப்போ எங்கிருந்து அந்த பலம் வருது? உங்கள் உடம்பை விட உங்கள் உள்ளத்தில், உங்கள் மனதில் உள்ள உறுதி, உங்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை, உங்கள் மூளையில் உள்ள கனவு, அதுதான் உங்களை வழி நடத்தி செல்லும். உங்களுக்கும் அப்படி தானே? பிரச்சனைகளை மனசில் நம்ம கவலைப்பட்டு நம்ம அவநம்பிக்கைப்படுறது தான் இப்போ உங்கள் பிரச்சனையே. தூக்கி எறிங்க எல்லாத்தையும். நிச்சயமாக நல்லது தான் நடக்க போகுது. நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ரொம்ப நாளாக ஒன்று ஆசைப்பட்டு இருக்கீங்கல்ல, ஒன்று நடக்கணும்னு, இன்னொரு 1 வாரத்தில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிய போகுது. நல்லவரான உங்களை கடவுளுக்கு பிடிக்கும். உங்கள் நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலைக்க போகுது, உங்கள் கை பட்டதெல்லாம் ஒவ்வொன்று வரப்போகுது. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாம் நடக்க போகுது. பிரச்சனைகள், கடன், நோய் நொடி எல்லாம் உங்களை விட்டு போயிட போகுது. உங்கள் மேலே இருக்கிற விரோதத்தை வச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களை சரியாக புரிஞ்சுட்டு இன்னும் நண்பர்கள் ஆகிடுவாங்க. யாரெல்லாம் அவங்க முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்களோ எல்லாருமே விலகி போயிடுவாங்க. காரணம், நல்லவரான உங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவரோட செல்ல புள்ள, உங்களுக்கு கை வச்சு பார்த்துட்டு இருக்க. ஸோ நிம்மதியப்படுத்துங்க.